ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபேக்ட் டு ஃபேக்ட். இன்றைக்கி ப்ளாகில் நம்ம பட்டுக்கோட்டையில் இருக்க முதல்ச்சேரி ரோட்டில் 89 நாற்றுப்பண்ணை நர்சரி தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப நாளாகவே வீட்டில் பூச்செடி போடணும்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சிது வாங்குறதுக்கு. ரொம்பவே ப்ளசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. அது என்னமோ தெரில, அந்த நர்சரியில் ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன்ஸ் அங்கே இருந்தது. ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த நர்சரியில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பூச்செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா வீட்டுக்குள்ளேயும் வளர்க்குற மாதிரி சரி, வெளியிலையும் வைக்கிற மாதிரி சரி. அப்புறம் அங்கே நிறையா அந்த சிமெண்ட்டு தொட்டிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ கார்டனிங்க்கு பிளான் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட்டாக அந்த தொட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி மெயினாக பிளான்ட்ஸ் எதுக்காக வாங்க வந்திருக்கோன்னா அம்மாவுக்காக தான். அம்மா வீட்டில் ரொம்ப நாளாகவே பூந்தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் நிறையவே பூச்செடிங்கள்லாம் இருந்தது. ஆனால் நம்ம புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருந்தப்போ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வெறும் வாழை மரம் மட்டும்தான் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த கட் பண்ண பிளான்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தில் நாங்கள் பிளான்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ கவலைங்க இருந்தாலும் வீட்டில் அந்த பிளான்ஸை வச்சு அதில் எதுனா பூக்களை பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ கவலைங்க இருந்தாலும் அது அப்படியே பறந்து போயிடும், மனசும் அமைதியாகிடும். ஸோ மெயினாக பிளான்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் நமக்கு. ஆக்சுவலி பிளான்ட்ஸ் நம்ம அதுங்கள்ட்ட போய் பேசணும்னு சொன்னால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக அது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் அந்த நெகட்டிவெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவை மட்டும்தான் பிளான்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் பிளான்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ பண்ணுங்கள். அதுங்க கூட பேசுங்க, அதுங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுங்க. அதுமாதிரி அதுங்களுக்கு ஒரு உயிர் இல்லாததுன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அதுங்களுக்கும் உயிர் இருக்குது, ரெஸ்பாண்ட்லாம் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கோ, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கீங்கனாலும் யார்கிட்டயாவது பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக பிளான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மனுஷங்க கூட இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பிளான்ஸ் கண்டிப்பாக பண்ணும். ஸோ இப்போ அம்மா வீட்டுக்காண்டி பூச்செடி வாங்கியிருக்கோம். என்னென்ன பூச்செடின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி, பாரிஜாதம், சந்தனமுல்லை, ரோஜா, நிறைய பூச்செடிலாம் வாங்கியிருக்கோம். எல்லா செடியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 30-50 அப்படின்னு ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. விலை ரொம்ப அஃபோர்டபுளு. அந்த நர்சரி ஓனரும் சரி, எல்லா பிளான்ட்ஸ் பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. அவ்வளோ கஸ்டமர் வந்தாலும் எல்லாருக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன மாதிரி மண் போடணும், என்ன உரம் போடணும், எப்படி வளர்க்கணும், எவ்வளோ தண்ணி பாய்ச்சணும், எல்லாத்தையும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது மாதிரி நீங்கள் எப்போவுமே பிளான்ட்ஸ் வீட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கும். இப்போ பட்டுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா பூ விலையெல்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம செடியெலாம் வீட்டில் வச்சோன்னு சொன்னிங்கன்னா அதுலேருந்தே பூ பறித்து டெய்லி கடவுளுக்கு நம்ம வழிபாடு நடத்தலாம். ஸோ அதனால் பூச்செடிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நர்சரிக்கு ஆதரவு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் அண்ட் சப்போர்ட் நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்யூ.